சரி, அப்படியே அந்த வெளிநாடு போறது அதை பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்படிதான் வந்து இங்க இருந்து கிளம்பி தப்பிச்சு போனாரு விஜய் மல்லையா. அவர் என்ன சொல்றாரு, நான் தப்பிச்சு ஓடினேன்னு வேணா என்னைய சொல்லுங்க, ஆனா என்னைய மோசடிக்காரன்லாம் என்னை சொல்லிடாதீங்க, நான் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது பிரியன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஆமா, அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இதே மாதிரி அவர் தப்பிச்சு போன சமயத்துல ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் வச்சாரு டெல்லியில. அப்ப சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அருண் ஜெட்லி, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜெட்லிட்ட சொல்லிட்டு தான் இவர் தப்பிச்சு போயிருக்காரு அப்படின்ட்டு. அதை ஃபர்ஸ்ட் அருண் ஜெட்லி மறுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து சும்மா வாக்கிங் போகும்போது பார்த்தேங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சாங்க. இப்போ விஜய் மல்லையாவே அதை சொல்லியிருக்காரு. நான் வந்து அப்போதைய அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜெட்லியை வந்து பார்த்து அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். சொல்லிட்டு போனாரா இல்ல ஆலோசனை வாங்கிட்டு போனாரா? அது அவர் அப்படி சொல்லலை. அதாவது நான் போய் மீட்டிங்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்படிலாம் பண்ணல. நான் பார்லிமெண்ட்ல இருந்து தான் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போனேன். அங்கேருந்து வந்து நான் லண்டன் போகிறேன், இடையில ஜெனீவாவில் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஜெட்லிட்ட போனேன். அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, பேங்க் ஃப்ராட் பண்ணிட்டாருன்னு தானே பிரச்சனை, அந்த பேங்க்கெல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, அந்த டைமில் இவருக்கு எதிராக ஒரு லுக் அவுட் நோட்டீஸுக்கு சிபிஐ தயாராகிட்டு இருக்காங்க, அவர் வந்து கைது பண்ணி விசாரிக்கணும்னு. அந்த டைமில் தான் அருண் ஜெட்லிகிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ ஜிக்கு தெரியாமையா இருக்கும், அருண் ஜெட்லி சொல்லியிருப்பாருல்ல. அருண் ஜெட்லிக்கும் ஜிக்குமே மோதல் இருந்தெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் ஆனா இப்ப எதிர்கட்சி சொல்றதெல்லாம் மறுத்துட்டு இருந்தது ஆளுங்கட்சி. அது எப்படி எங்ககிட்டயே வந்து சொல்லிட்டு போறாங்க, நாங்க புடிச்சில வச்சுப்போம் அப்படின்னு இப்ப அவரே சொல்றாரு, அவங்ககிட்ட சொல்லிட்டு தாங்க வந்தேன்னு. ஆமா,